ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் ஆட்வர்ப்ஸ்னால் என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன, ஆட்ஜெக்டிவ்ஸ்லேருந்து ஆட்வர்ப்ஸ் எப்படி உருவாகுது, ஒரு சென்டென்ஸில் ஆட்வர்ப்ஸை எங்கே போடணும் போன்ற எல்லா தகவல்களையும் ரொம்ப ரத்தின சுருக்கமாக இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறீங்க. ஆட்வர்ப்ஸ் பற்றி உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் குட் பை சொல்ல போகிறீங்க. முதல்ல, வாட் இஸ் அன் ஆட்வர்ப்? ஆட்வர்ப் என்றால் என்ன? ஒரு செயல் எங்கு நடைபெறுகிறது, எப்பொழுது நடைபெறுகிறது, எப்படி நடைபெறுகிறது, எவ்வளவு கால இடைவெளியில் நடைபெறுகிறது, எவ்வளவு அல்லது எந்த அளவுக்கு நடைபெறுகிறது என்பதை கூறுவது தான் ஆட்வர்ப்ஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, பிருத்வி இஸ் ஸ்டடியிங் அப்ஸ்டேர்ஸ். பிருத்வி மேலே மாடியில் படித்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கே படிக்கிறார் என்ற கேள்விக்கு ஆன்சராக அப்ஸ்டேர்ஸ் என்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு பாருங்கள். யுடித் won the match yesterday. நேற்று யுடித் மேட்சை வின் பண்ணிட்டார். அவர் எப்பொழுது வின் பண்ணார் அப்படின்றத கேள்விக்கு ஆன்சராக எஸ்டர்டேன்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு பாருங்கள். நஸ்ரீன் ஸ்போக் பியூட்டிஃபுல்லி. நஸ்ரீன் அழகாக பேசினார். எப்படி பேசினார் அப்படின்றதுக்கு ஆன்சராக பியூட்டிஃபுல்லின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு பாருங்கள். ஐ மோஸ்ட்லி அக்ரி வித் மூர்த்தி. நான் மூர்த்தி சொல்கிறத முக்கால்வாசி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் எந்த அளவுக்கு ஒத்துக்கிறேன்ற கேள்விக்கு ஆன்சராக மோஸ்ட்லின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு பாருங்கள். ஐ see her டெய்லி. நான் அவளை டெய்லி பார்க்குறேன். எவ்வளவு கால இடைவெளியில் நான் அவளை பார்க்குறேன்றதுக்கு ஆன்சராக டெய்லின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு பாருங்கள். இப்படி ஒரு செயல் எங்கு, எப்பொழுது, எப்படி, எந்த அளவுக்கு அல்லது எவ்வளவு கால இடைவெளியில் நடைபெறுகிறது என்பதை கூறுவது தான் ஆட்வர்ப். ஆட்வர்ப்ஸ் சீஃப்லி மாடிஃபை வேர்ப்ஸ். எப்படி நவுன்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஆட்ஜெக்டிவ்ஸ் இருக்கோ, அதே போல் ஆட்வர்ப்ஸோட தலையாய கடமை என்னதுன்னா வேர்ப்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, பிரபு இஸ் டிரைவிங் ஸ்லோலி. பிரபு மெதுவாக வாகனம் ஓட்டுகிறார். கிருத்திகா இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். கிருத்திகா வேகமாக ஓடுகிறார். இங்கே பாருங்கள், டிரைவிங் என்ற வேர்பை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஸ்லோலின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு. ரன்னிங் என்ற ஒரு வேர்பை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு. இப்படி வேர்ப்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஆட்வர்ப்ஸோடைய முதன்மையான கடமை. ஆட்வர்ப்ஸ் மாடிஃபை ஆட்ஜெக்டிவ்ஸ். ஆட்வர்ப்ஸ் ஆட்ஜெக்டிவ்ஸையும் மாடிஃபை பண்ணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி அபவுட் இட். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஆங்க்ரின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ், அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரீம்லின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு. ஐ எம் டீப்லி கிரேட்ஃபுல் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மைதான். கிரேட்ஃபுல் அப்படின்ற ஆட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டீப்லின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு பாருங்கள். ஆட்வர்ப்ஸ் மாடிஃபை ஆட்வர்ப்ஸ். ஆட்வர்ப்ஸை கூட டிஸ்கிரைப் பண்ணும், மாடிஃபை பண்ணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஹீ இஸ் டிரைவிங் வெரி ஸ்லோலி. ஸ்லோலின்றதே ஒரு ஆட்வர்ப் தான். அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு வெரின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு பாருங்கள். ஷீ இஸ் ரன்னிங் டூ ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்ன்றதே ஒரு ஆட்வர்ப் தான். அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு டூன்ற இன்னொரு ஆட்வர்ப் வந்திருக்கு பாருங்கள். இது போல் ஆட்வர்ப்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஆட்வர்ப்ஸே கூட வரும். அடுத்ததாக கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்வர்ப்ஸ். ஸோ ஆட்வர்ப்ஸுடைய வகைகள். நம்ம பார்க்க போகிற முதல் கைண்ட் என்னதுன்னா ஆட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். ஒரு செயல் எப்படி நடைபெறுகிறது என்பதை கூறுவது தான் ஆட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஹவு டிட் ஹீ டிரைவ். அவர் எப்படி வாகனம் ஓட்டினார். ஹீ ட்ரோவ் கேர்லெஸ்லி. அவர் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டினார். அப்படின்னா பாருங்கள், அவர் எப்படி ஓட்டினார் அப்படின்றதுக்கு ஆன்சராக கேர்லெஸ்லின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு. அதனால் இது ஆட்வர்ப் ஆஃப் மேனர். ஹவ் இஸ் ஷி பிஹேவிங். அவள் எப்படி நடந்துக்கிறா. ஷீ இஸ் பிஹேவிங் செல்ஃபிஷ்லி. அவள் ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிறாள். ஸோ அவள் எப்படி பிஹேவ் பண்ணுறான்றத செல்ஃபிஷ்லின்ற ஒரு ஆட்வர்ப் சொல்லுது பாருங்கள். இதை தான் நம்ம ஆட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்கிறோம். சில காமனான ஆட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் பாருங்கள். ஆக்யூரேட்லி துல்லியமாக, பேட்லி மோசமாக, பியூட்டிஃபுல்லி அழகாக, கேர்ஃபுல்லி கவனமாக, லவுட்லி சத்தமாக, ஸ்லோலி மெதுவாக, காஷியஸ்லி எச்சரிக்கையுடன், குவிக்லி சீக்கிரம், குவைட்லி அமைதியாக, பிரேவ்லி தைரியமாக, ஹாப்பிலி மகிழ்ச்சியாக, ஃபாஸ்ட் வேகமாக, ஹார்ட் கடினமாக, வெல் நன்றாக. ஆட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ்.
ஒரு செயல் எங்கு நடைபெறுகிறது என்பதை கூறுவது தான் adverbs of place. It's raining outside. வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. Let's go inside. நாம் உள்ளே போகலாம். Come here. இங்கே வா. Put the books there. அங்கே புத்தகங்களை வை. இங்கே பார்த்தீங்கன்னா outside, inside, here, there இது எல்லாமே adverbs of place. ரொம்ப காமனான adverbs of place என்னென்னு பார்க்கலாம். Here இங்கே, there அங்கே, far தூரமாக, nearby அருகில், in உள்ளே, out வெளியே, up மேலே, down கீழே, away தொலைவில், abroad வெளிநாட்டில், back பின்னால், somewhere எங்கோ, downwards கீழ்நோக்கி, eastwards கிழக்கு நோக்கி, forward முன்னோக்கி, backward பின்னோக்கி, homeward வீட்டை நோக்கி, indoors உட்புறங்களில், outdoors வெளிப்புறங்களில், underground நிலத்தடியில், nowhere எங்குமில்லை, next door அடுத்த வீட்டில், everywhere எல்லா இடங்களிலும், ahead முன்னால். adverbs of time ஒரு செயல் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை கூறுவது தான் adverbs of time. Danny arrived early. Danny வந்தார் எப்பொழுது? early சீக்கிரமாக. Sarah arrived late. சாரா வந்தாங்க எப்போ? late தாமதமாக. Judith will finish it tomorrow. Judith இதை முடிச்சிருவாங்க எப்போ? tomorrow நாளைக்கு. It rained last night. மழை பெய்தது எப்பொழுது? last night நேற்றிரவு. இது போன்ற ஒரு செயல் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை கூறுவது தான் adverbs of time. சில காமனான adverbs of time பார்க்கலாம். early சீக்கிரமாக, finally இறுதியாக, lately சமீபத்தில், later பின்னர், now இப்பொழுது, then பிறகு, recently சமீபத்தில், soon விரைவில், already ஏற்கனவே, still இன்னும், yet இன்னும், today இன்று, tomorrow நாளை, yesterday நேற்று, daily தினமும், weekly வாரந்தோறும், monthly மாதந்தோறும், yearly ஆண்டுதோறும், annually ஆண்டுதோறும், currently தற்பொழுது, everyday தினமும், immediately உடனே, last year கடந்த ஆண்டு, last month கடந்த மாதம், last week கடந்த வாரம், earlier முன்னதாக, late தாமதமாக. adverbs of frequency ஒரு செயல் எவ்வளவு கால இடைவெளியில் நடைபெறுகிறது என்பதை கூறுவது தான் adverbs of frequency. அதாவது ஒரு செயல் எவ்வளவு அடிக்கடி நடைபெறுகிறது என்பதை கூறுவது தான் adverbs of frequency. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தாரணி இஸ் ஆல்வேஸ் பங்க்சுவல். தாரணி எப்பொழுதுமே காலம் தவறாமல் இருப்பாங்க, பங்க்சுவலாக இருப்பாங்க. மூர்த்தி ஆஃபன் கம்ஸ் லேட். மூர்த்தி அடிக்கடி தாமதமாக வருகிறார். ஐ ஹவ் நெவர் சீன் தண்டபாணி. நான் தண்டபாணி அவர்களை பார்த்ததே இல்லை. ஐ பேத் ட்வைஸ் அ டே. நான் ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறேன். இங்கே ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும், ஆஃபன் அடிக்கடி, நெவர் அப்படின்னா ஒருபோதும் இல்லை அப்படின்னு அர்த்தம், ட்வைஸ் அ டேனா ஒரு நாளைக்கு 2 முறை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா adverbs of frequency தான். சில பாசிட்டிவான adverbs of frequency என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எப்போதும், ஆஃபன் அடிக்கடி, ஒன்ஸ் ஒரு முறை, ட்வைஸ் 2 முறை, த்ரைஸ் 3 முறை, சம்டைம்ஸ் சில சமயங்களில், யூஸ்வலி பொதுவாக, டெய்லி தினமும், ஃப்ரீக்வெண்ட்லி அடிக்கடி, அக்கேஷ்னலி எப்போதாவது, பீரியாடிக்கலி அவ்வப்போது, ரிப்பீட்டட்லி திரும்ப திரும்ப. சில நெகட்டிவான adverbs of frequency என்னென்னு பார்க்கலாம். நெவர் அப்படின்னா ஒருபோதும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரேர்லி அரிதாக, செல்டம் அடிக்கடி இல்லாமல், ஹார்ட்லி எவர் மிகவும் அரிதாகவே, ஸ்கேர்ஸ்லி எவர் மிகவும் அரிதாகவே. adverbs of degree ஒரு செயல் எவ்வளவு அல்லது எந்த அளவுக்கு நடைபெறுகிறது என்பதை கூறுவது தான் adverbs of degree. They modify adjectives and adverbs.
மற்ற ஆட்வர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸை டிஸ்கிரைப் பண்ணும். ஆனால் ஆட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி பார்த்தீங்கன்னா ஆட்ஜெக்டிவ்ஸையும் ஆட்வர்ப்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணும். இந்த ஆட்வர்ப் ஆஃப் டிகிரி ஆட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வரலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இட்ஸ் வெரி கோல்ட் இன் ஏற்காடு. ஏற்காடில் ரொம்ப குளிராக இருக்கிறது. இந்த இடத்துல கோல்டுன்றது ஒரு ஆட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி வெரின்ற ஒரு ஆட்வர்ப் ஆஃப் டிகிரி வந்திருக்கு பாருங்கள். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். நீ சொல்வது முற்றிலுமாக சரி. இந்த இடத்துல ரைட்ன்றது ஒரு ஆட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி அப்சல்யூட்லி அப்படின்ற ஒரு ஆட்வர்ப் ஆஃப் டிகிரி வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், இந்த ஆட்வர்ப் ஆஃப் டிகிரியை நம்ம ஆட்வர்புக்கு முன்னாடியும் போடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ கம் ஹியர் குவைட் ஆஃபன் அப்படின்னா நான் இங்கே ரொம்ப அடிக்கடி வருவேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆஃபன் அப்படின்றது ஒரு ஆட்வர்ப், அதுக்கு முன்னாடி குவைட்ன்ற ஒரு டிகிரி ஆட்வர்ப் வந்திருக்கு. ஹி அக்ரீட் சம்வாட் ரிலக்டன்ட்லி. அவர் ஏதோ கொஞ்சம் தயக்கத்தோடு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ரிலக்டன்ட்லின்றதே ஒரு ஆட்வர்ப், பட் அதுக்கு முன்னாடி சம்வாட்ன்ற ஒரு டிகிரி ஆட்வர்ப் வந்திருக்கு. இது போன்று டிகிரி ஆட்வர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆட்ஜெக்டிவ்ஸை குவாலிஃபை பண்ணும், அதே போல் ஆட்வர்ப்ஸுக்கு முன்னாடி வந்து ஆட்வர்ப்ஸை குவாலிஃபை பண்ணும். ஹியர் ஆர் சம் காமன் ஆட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி. ஃபுல் டிகிரி, கம்ப்ளீட்லி, டோட்டலி, அப்சல்யூட்லி, என்டையர்லி, குவைட். லார்ஜ் டிகிரி, வெரி, எக்ஸ்ட்ரீம்லி, ரியலி, awfully, terribly. மீடியம் டிகிரி, rather, fairly, quite, pretty, somewhat. Small degree, a little, a bit, slightly. Negative degree, hardly, scarcely. Other adverbs of degree, so, as, to, more, most, less, least, enough, perfectly, a lot, almost, highly, remarkably, lots. Interrogative adverbs. Interrogative adverbs appear in WH questions. ஸோ interrogative adverbs பார்த்தீங்கன்னா WH questionஸில் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு where did it happen, இது எங்கே நடந்தது. when did it happen, இது எப்போது நடந்தது. how did it happen, இது எப்படி நடந்தது. why did it happen, இது ஏன் நடந்தது. இது எல்லாமே WH questions. இந்த questionஸில் உள்ள where, when, how, why என்ற WH வேர்ட்ஸ் எல்லாமே interrogative adverbs தான். Relative adverbs. Relative adverbs appear as relative pronouns in sentences. Relative adverbs பார்த்தீங்கன்னா வாக்கியங்களில் relative pronounsஸாக வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு this is the man whom I saw yesterday. நான் நேற்று பார்த்த மனிதர் இவர்தான். This is the place where the accident occurred. விபத்து நடந்த இடம் இதுதான். This is the teacher who taught me English. எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இவர்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா whom, where, who இது எல்லாமே relative pronounsன்னு சொல்லலாம். இவைகள் எல்லாத்தையுமே நம்ம relative adverbs அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், formation of adverbs. இந்த adverbsலாம் எப்படி உருவாகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். A lot of adverbs are derived from adjectives and they end in ly. பெரும்பாலான ஆட்வர்ப்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்ஜெக்டிவ்ஸ்லேருந்து பெறப்படுகின்றன. அதுபோல் பெரும்பாலான ஆட்வர்ப்ஸ் எல்ஒயில் தான் முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹாப்பி அப்படின்ற ஒரு ஆட்ஜெக்டிவ்லேருந்து ஹாப்பிலி அப்படின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு. ஸ்வீட் அப்படின்ற ஒரு ஆட்ஜெக்டிவ்லேருந்து ஸ்வீட்லின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு. பீஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு ஆட்ஜெக்டிவ்லேருந்து தான் பீஸ்ஃபுல்லின்ற ஒரு ஆட்வர்ப் வருது. பிரேவ்ன்ற ஒரு ஆட்ஜெக்டிவ்லேருந்து தான் பிரேவ்லின்ற ஒரு ஆட்வர்ப் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஹாப்பிலி, ஸ்வீட்லி, பீஸ்ஃபுல்லி, பிரேவ்லி இந்த எல்லா ஆட்வர்ப்ஸும் பார்த்திங்கன்னா எல்ஒயில் முடியுது பாருங்கள். இது போல் தான் பெரும்பாலான ஆட்வர்ப்ஸ்லாம் எல்ஒயில் தான் முடியும். இஃப் தி ஆட்ஜெக்டிவ்ஸ் எண்ட் இன் vowel ப்ளஸ் எல் தென் ஆட் ly. ஆட்ஜெக்டிவ்ஸில் லாஸ்ட் லெட்டர் எல்லா இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் வந்து ஒரு vowel லெட்டராக இருந்தால் ly சேர்த்தாவே போதும், அது ஆட்வர்ப்ஸாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபைனல், வைரல், லாஜிக்கல், கிரிட்டிக்கல் இது எல்லாமே பாருங்கள் எல்ல தான் முடியுது. பட் அதுக்கு முன்னாடி ஏன்ற ஒரு வவல் லெட்டர் இருக்குது. அதனால் என்ன ஆகும், நம்ம ly சேர்த்தாவே போதும், அது ஆட்வர்பாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபைனல் பிகம்ஸ் ஃபைனலி, வைரல் பிகம்ஸ் வைரலி, லாஜிக்கல் லாஜிக்கலி, கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கலி. அதே போல் கேர்ஃபுல், ஹோப்ஃபுல் பாருங்கள்
எல்ல முடியுது. பட் அதுக்கு முன்னாடி யூன்ற ஒரு வவல் லெட்டர் இருக்குது. அதனால் நம்ம எல்ஒய் சேர்த்தாவே போதும், அது ஆட்வர்ப்ஸாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கேர்ஃபுல் பிகம்ஸ் கேர்ஃபுல்லி, ஹோப்ஃபுல் பிகம்ஸ் ஹோப்ஃபுல்லி. A very few adjectives end in a vowel plus e. In such cases, drop e and add ly. வெகு சில ஆட்ஜெக்டிவ்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஈயில் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு வவல் லெட்டர் இருக்கும். ஸோ அது போல் கேசஸில் என்ன பண்ணணுன்னா நம்ம ஈயை ட்ரா பண்ணிவிட்டு, அதாவது ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்ஒய் சேர்த்தாவே போதும், அது ஆட்வர்ப்ஸாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ட்ரூ, டியூ, இது ரெண்டுமே பாருங்கள் ஈயில் முடியுது, அதுக்கு முன்னாடி யூ அப்படின்ற ஒரு வவல் லெட்டர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்ஒய் சேர்த்தாவே போதும், ட்ரூ பிகம்ஸ் ட்ரூலி, டியூ பிகம்ஸ் டியூலி. Some adjectives end in y. In these cases, replace the y with I and add ly. சில adjectives பார்த்தீங்கன்னா yல முடியும். அது போல் கேசஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த yக்கு பதிலாக ஐயை போட்டுட்டு ly போட்டால் போதும், இந்த adjectivesலாம் adverbsஆக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஈஸி, ஆங்க்ரி, ஹாப்பி, இந்த எல்லா ஆட்ஜெக்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒய்யில் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒய்க்கு பதிலாக ஐயை போட்டு எல்ஒய் சேர்த்தா போதும், இவைகள் எல்லாமே ஆட்வர்ப்ஸாக மாறுது பாருங்கள். அப்போ ஈஸி பிகம்ஸ் ஈஸிலி, ஆங்க்ரி பிகம்ஸ் ஆங்க்ரிலி, ஹாப்பி பிகம்ஸ் ஹாப்பிலி. சம் adjectives end in le, able or ible. In these cases, replace the final e with y. சில adjectives பார்த்தீங்கன்னா எல்இயில் முடியும், அல்லது ஏபிஎல்இயில் முடியும், அல்லது ஐபிஎல்இயில் முடியும். ஸோ இது போன்ற adjectivesக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ்ட்டில் இருக்கிற ஈயை ஒய்யாக மாற்றினாவே போதும், இந்த adjectives எல்லாமே adverbsஆக மாறிடும். அதாவது லாஸ்ட்டில் இருக்கிற ஈக்கு பதிலாக ஒய்யை போட்டாவே போதும், இந்த adjectives எல்லாமே adverbsஆக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜென்டில் எல்இயில் முடியுது, கேபபிள் அது வந்து ஏபிஎல்இயில் முடியுது, சூட்டபிள் ஏபிஎல்இயில் முடியுது, இன்க்ரெடிபிள் ஐபிஎல்இயில் முடியுது, டெரிபிள் ஐபிஎல்இயில் முடியுது. இங்கே எல்லாமே பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்கிற ஈக்கு பதிலாக ஒய் போட்டாவே போதும், இவைகள் எல்லாமே ஆட்வர்ப்ஸாக மாறுது பாருங்கள். ஜென்டில் ஜென்ட்லி, கேபபிள் கேபபிளி, சூட்டபிள் சூட்டபிளி, இன்க்ரெடிபிள் இன்க்ரெடிபிளி, டெரிபிள் டெரிபிளி. If the adjective ends in ic, then add AWLY. ஒரு adjective வந்து ஐசியில் முடிஞ்சதுன்னா நம்ம AWLY ஆட் பண்ணாவே போதும், அது ஒரு adverbஆக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், பேசிக், ட்ராஜிக், ட்ரமாட்டிக், எக்கனாமிக், இது எல்லாமே ஐசியில் முடிகிற adjectives. இங்கே நம்ம ALLY ஆட் பண்ணாவே போதும், இவைகள் எல்லாமே adverbஸாக மாறிடும். இங்கே பாருங்கள், பேசிக் பேசிக்லி, tragic tragically, dramatic dramatically, economic economically. இங்கேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. பப்ளிக் அப்படின்ற ஒரு adjective ஐசியிலே தான் முடியுது, பட் இருந்தாலும் இதை ஆட்வர்பாக மாற்றுறதுக்கு AWLY ஆட் பண்ணக்கூடாது, மாறாக LY ஆட் பண்ணாவே போதும், அது ஆட்வர்பாக மாறிடும். பப்ளிக் பப்ளிக்லி. Some adverbs have the same form as the adjectives. சில adverbs பார்த்தீங்கன்னா அவைகள் வரக்கூடிய இந்த adjectives-உடைய அதே ஃபார்மை வச்சுருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபாஸ்ட் அப்படின்றது ஒரு adjective, அதனுடைய adverb ஃபார்ம் என்னது, ஃபாஸ்ட் தான், ஃபாஸ்ட்லி கிடையாது. ஹார்ட் அப்படின்றது ஒரு adjective, அதனுடைய adverb ஃபார்ம் என்னது, ஹார்டு தான், ஹார்ட்லி கிடையாது. இது போல் சில adverbs பார்த்தீங்கன்னா அதனுடைய adjective ஃபார்ம்ஸை அப்படியே தான் வச்சுருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. இந்த ஸ்க்ரீனில் ரெட் கலரில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே adjectives, ப்ளூ கலரில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே adverbs. ஸோ இது போன்ற adverbsலாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட், ஹார்ட், லேட், ஏர்லி, ஃபார், நியர், க்ளோஸ், ஃப்ரீ, ஹை, லோ, ஸ்ட்ரெயிட், ராங், லெஃப்ட், ரைட், outside, back, little, long, still, much, more, enough, kindly, daily, weekly, monthly, yearly. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இட் இஸ் அ ஃபாஸ்ட் கார், அது வேகமாக போகக்கூடிய ஒரு கார். ஹி டிரைவ்ஸ் வெரி ஃபாஸ்ட், அவர் வேகமாக ஓட்டுகிறார். மேலே ஃபாஸ்ட் ஆட்ஜெக்டிவாக வந்திருக்கு, அதே ஃபாஸ்ட்டு கீழே ஆட்வர்பாக வந்திருக்கு பாருங்கள்.
திஸ் இஸ் அ ஹார்ட் எக்ஸசைஸ். இது ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸசைஸ். ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். அவர் கடுமையாக உழைக்கிறார். மேலே ஹார்டுன்றது ஒரு ஆட்ஜெக்டிவாக வந்திருக்கு, கீழே பாருங்கள் ஹார்டுன்றது ஆட்வர்பாக வந்திருக்குது. அடுத்த ரூல் பாருங்கள். தி adverb ஃபார் தி adjective குட் இஸ் வெல். குட் என்ற ஆட்ஜெக்டிவோடைய adverb ஃபார்ம் என்னதுன்னா வெல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஷீ இஸ் அ குட் டான்சர் அப்படின்னா அவள் ஒரு நல்ல டான்சர் அப்படின்னு அர்த்தம். ஷி டான்சஸ் வெல், அவள் நன்றாக நடனம் ஆடுகிறாள். ஹி இஸ் அ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவர் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஹி ஸ்டடீஸ் வெல் அப்படின்னா அவர் நன்றாக படிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். தே ஆர் குட் ஸ்விம்மர்ஸ் அப்படின்னா அவர்கள் நல்ல நீச்சல் வீரர்கள் அப்படின்னு அர்த்தம். தே ஸ்விம் வெல் அப்படின்னா அவர்கள் நன்றாக நீச்சல் அடிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், குட்ன்ற ஆட்ஜெக்டிவோடைய adverb ஃபார்ம் என்னதுன்னா வெல். A small group of adverbs end in words or wise. சில adjectives பார்த்தீங்கன்னா words அப்படின்னு முடியும், அப்படி இல்லைன்னா சில adjectives wise அப்படின்னு முடியும். நம்ம வந்து words அப்படின்னு சொல்லும்போது word அப்படின்னு யூஸ் பண்ணலாம், அல்லது words அப்படின்னு பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மேல் நோக்கி அப்படின்னு சொல்லும்போது upward அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா upwards அப்படின்னு சொல்லலாம். கீழ் நோக்கி அப்படின்றத downward அப்படின்னு சொல்லலாம், அல்லது downwards அப்படின்னு சொல்லலாம். உள்நோக்கி அப்படின்றத இன்வர்டுன்னு சொல்லலாம், அல்லது இன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிழக்கு நோக்கி அப்படின்றத ஈஸ்ட்வேர்டு அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஈஸ்ட்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வைஸில் முடிக்கிற சில adverbs பாருங்கள். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், லென்த் வைஸ், லைக் வைஸ். சம் adjectives end in ly. ஃபார் எக்ஸாம்பிள் lively, lonely, ugly. பொதுவாகவே adverbs தான் ly முடியும், ஆனால் சில adjectives கூட ly முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு தான் lively, lonely, ugly. இவைகள் எல்லாமே adjectives தான். We don't form adverbs from these adjectives. இந்த adjectivesலேருந்து நம்ம வந்து adverbsலாம் ஃபார்ம் பண்ணக்கூடாது. We usually reword what we want to say instead. மாறாக நம்ம வந்து இது வந்து வேறு வார்த்தைகளில் தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு don't act sillily அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக don't act in a silly way அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்கள், in a silly way அப்படின்றது ஒரு adverbial phrase. இதில் silly அப்படின்ற ஒரு adjective நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். she said it friendlyly அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக she said it in a friendly way அப்படின்னு சொல்லலாம். in a friendly way என்றது ஒரு adverbial phrase. இதில் ஃப்ரெண்ட்லின்ற ஒரு adjective நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். மற்றபடி இந்த ly முடிகிற adjectivesலேருந்து நம்ம adverbsலாம் ஃபார்ம் பண்ணக்கூடாது. மாறாக அதை வேறு விதங்களில் தான் நம்ம பயன்படுத்தணும். There are some pairs of adverbs such as hard and hardly which have different meanings. hard, hardly போன்ற பல ஜோடி adverbsலாம் இருக்குது. அவைகளுக்கு மீனிங்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹார்டுன்றது ஒரு adverb தான், ஹார்ட்லின்றதும் ஒரு adverb தான். பட் ரெண்டுத்துக்குமே மீனிங் வேறு வேறு. டீப்ன்றது ஒரு adverb தான், டீப்லின்றதும் ஒரு adverb தான், ஆனால் ரெண்டுத்துக்கும் மீனிங் வேறு வேறு. அதே போல் தான் ஹை, ஹைலி, ஷார்ட், ஷார்ட்லி, மோஸ்ட், மோஸ்ட்லி, நியர், நியர்லி, லேட், லேட்லி, ரைட், ரைட்லி, டிரெக்ட், டிரெக்ட்லி, ஜஸ்ட், ஜஸ்ட்லி, பிரிட்டி, பிரிட்டிலி, ராங், ராங்லி. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ கேம் லேட் அப்படின்னா நான் தாமதமாக வந்தேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல லேட்டுக்கு மீனிங் தாமதமாகன்னு அர்த்தம். ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் லேட்லி அப்படின்னா சமீப காலமாக அவரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல லேட்லின்றதுக்கு மீனிங் சமீபத்தில் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், லேட்டுன்றதுக்கு மீனிங் தாமதமாக, லேட்லின்றதுக்கு மீனிங் சமீபத்தில். மீனிங் வேறு வேறையாக இருக்குது பாருங்கள். அதே போல் தான் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னா அவர் கடினமாக உழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஹார்டுன்றதுக்கு மீனிங் கடினமாக. ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ் அப்படின்னா அவர் அரிதாக வேலை செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கிட்டத்தட்ட வேலையே செய்கிறதில்லை, எப்பயாவது தான் வேலை செய்வார், ரொம்ப ரேராக வேலை செய்வார்னு அர்த்தம். இந்த இடத்துல ஹார்ட்லின்றதுக்கு மீனிங் அரிதாக, ரேர்லி அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஹார்டுக்கும் ஹார்ட்லிக்கும் மீனிங் வேறு வேறு இருக்குது. மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், டேர்ன் ரைட். டேர்ன் ரைட் அப்படின்னா வலதுபுறமாக திரும்பு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ரைட்ன்றதுக்கு மீனிங் வலதுபுறமாக அப்படின்னு அர்த்தம். இது ஒரு adverb தான். அதே போல் ஹி ஆன்சர்ட் ரைட்லி அப்படின்னா அவர் சரியாக பதில் சொன்னார் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ரைட்லிக்கு மீனிங் சரியாக, கரெக்ட்லி அப்படின்னு அர்த்தம். அப்போ மேலே பாருங்கள், ரைட்டுன்றதுக்கு வலதுபுறமாகன்ற மீனிங் வருது, கீழே ரைட்லின்றதுக்கு சரியாக, கரெக்ட்லி அப்படின்ற மீனிங் வருது.
இது போன்ற ஜோடி ஆட்வர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சபிள் கிடையாது. இதுக்கு பதிலாக அதில் போட்டுக்கலாம், அதுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம் அப்படிலாம் போட முடியாது. ஏன்னா மீனிங்ஸ்லாம் வேறு வேறு. Sometimes the adverb can be with or without ly. It is more informal to leave out ly. இதுக்கு முன்னாடி நம்ம ஜோடி ஆட்வர்ப்ஸ்லாம் பார்த்தோம். ly ஃபார்மில் ஒன்று வருது, ly இல்லாத ஃபார்மில் வருது. இப்போ ஹார்ட், ஹார்ட்லி, இது ரெண்டுத்துக்கு மீனிங் வேறு வேறு. ஆனால் இன்னும் சில ஜோடி ஆட்வர்ப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ly ஃபார்ம்லேயும் வரும், ly இல்லாத ஃபார்ம்லேயும் ஆட்வர்ப்ஸ் வரும். ஆனால் ரெண்டுத்துக்கு மீனிங் சேமாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ly ஃபார்மில் பயன்படுத்தும் போது அது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும், ly இல்லாமல் பயன்படுத்தும் போது அது கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சீப் அப்படின்றது ஒரு ஆட்வர்ப், சீப்லின்றதும் ஒரு ஆட்வர்ப், ரெண்டுத்துக்கும் மீனிங் சேம் தான். லவுடுன்றதும் ஒரு ஆட்வர்ப் தான், லவுட்லின்றதும் ஒரு ஆட்வர்ப் தான், ரெண்டுத்துக்கும் மீனிங் சேம் தான். அதே போல் குவிக், குவிக்லி, ஸ்லோ, ஸ்லோலி, டைட், டைட்லி. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹி டாக்ட் ஸோ லவுட் அப்படின்னு சொல்லலாம், ஹி டாக்ட் ஸோ லவுட்லி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கு மீனிங் என்னதுன்னா அவர் ரொம்ப சத்தமாக பேசினார் அப்படின்னு அர்த்தம். மெதுவாக போங்க அப்படின்றத கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லலாம், கோ ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். என்னை இருக்க பிடிச்சிக்கோ அப்படின்றத ஹோல் மீ டைட் அப்படின்னு சொல்லலாம், ஹோல் மீ டைட்லி அப்படின்னு சொல்லலாம். ஹோல் மீ டைட் அப்படின்னும் போது கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கும், ஹோல் மீ டைட்லி அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். அதான் வித்தியாசம். மற்றபடி மீனிங்கில் எந்த வித்தியாசமும் கிடையாது. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆட்வர்ப்ஸ். எப்படி ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கெலாம் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கோ அதே போல் ஆட்வர்ப்ஸுக்கும் அந்த ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. வித் ஆட்வர்ப்ஸ் ஆஃப் 2 or more syllables we form the comparative and superlative by putting more and most before the positive form. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சிலபிள்ஸ் கொண்ட ஆட்வர்ப்ஸுக்கு முன்னாடி மோர் போடுறது மூலமாக அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்கலாம், மோஸ்ட் போடுறது மூலமாக சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்து உருவாக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு குவிக்லி அப்படின்றது ஒரு ஆட்வர்ப், பாசிட்டிவ் ஆட்வர்ப். இங்கே பாருங்கள், குவிக்லி. ஸோ 2 syllable வேர்ட், அதனால் மோர் போட்டோன்னா அது மோர் குவிக்லியாக மாறிடும், அதாவது கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வந்துடும். அதுக்கு முன்னாடி மோஸ்ட் போட்டோன்னா மோஸ்ட் குவிக்லி, அது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறிடும். அதுபோல் பியூட்டிஃபுல்லி பாருங்கள், பியூட்டிஃபுல்லி 4 syllable adverb இது. அதனால் அதுக்கு முன்னாடி மோர் போட்டு மோர் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்லலாம், அல்லது மோஸ்ட் பியூட்டிஃபுல்லின்னு சொல்லிட்டு சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் சொல்லலாம். ஹியூமரஸ்லி பாருங்கள், ஹியூமரஸ்லி 4 syllable adverb. அதனால் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு மோர் ஹியூமரஸ்லின்னு சொல்லலாம், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு மோஸ்ட் ஹியூமரஸ்லி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஃபார்ச்சுனேட்லி பாருங்கள், ஃபார்ச்சுனட்லி. ஸோ 4 syllable adverb. அதனால் இங்கேயும் மோர் ஃபார்ச்சுனேட்லி, மோஸ்ட் ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சிலபிள்ஸ் கொண்ட ஆட்வர்ப்ஸுக்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு மோர், மோஸ்ட் போடலாம். ஆனால் சிங்கிள் சிலபிள் கொண்ட ஆட்வர்ப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரே சிலபிள் கொண்ட ஆட்வர்ப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு இஆர் சேர்த்தா போதும், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு இஎஸ்டி சேர்த்தா போதும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹார்ட், ஹார்டுன்றது ஒரு ஆட்வர்ப், சிங்கிள் சிலபிள் ஆட்வர்ப். அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்ன பண்ணுறோம், இஆர் போட்டு ஹார்டர் அப்படின்னு போடுறோம். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு இஎஸ்டி போட்டு ஹார்டஸ்ட் அப்படின்னு போடுறோம். அதே போல் ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட், ஸ்லோ, ஸ்லோவர், ஸ்லோவஸ்ட். இங்கே பாருங்கள், ஹார்ட், ஃபாஸ்ட், ஸ்லோ இது எல்லாமே சிங்கிள் சிலபிள் ஆட்வர்ப்ஸ். அதனால் இஆர் போட்டு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் உருவாக்குறோம், இஎஸ்டி போட்டு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்குறோம். இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன் எந்த வேர்டுக்கு, எந்த ஆட்வர்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லின்ற ஆட்வர்புக்கு. ஏர்லின்ற ஆட்வர்ப் வந்து 2 syllable ஆட்வர்பு தான், சிங்கிள் சிலபிள் ஆட்வர்பு கிடையாது, 2 syllable ஆட்வர்பு தான். பட் இருந்தாலும் இந்த வேர்டுக்கு மட்டும் நம்ம இதே ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏர்லியில் உள்ள அந்த ஒய்க்கு பதிலாக ஐயை போட்டு இஆர் போட்டால் அது கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறிடும். அந்த ஒய்க்கு பதிலாக ஐயை போட்டு இஎஸ்டி போட்டிங்கன்னா அது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறிடும். மேற்கண்ட இந்த 2 கேட்டகரிலையுமே இல்லாமல் 3வது ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்னதுன்னா இர்ரெகுலர் ஆட்வர்ப்ஸ். ஸோ இந்த ஆட்வர்ப்ஸுக்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ஸ் அல்லது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்குறதுக்கு நம்ம இஆரோ இஎஸ்டியோ சேர்க்க முடியாது, அல்லது இந்த ஆட்வர்ப்ஸுக்கு முன்னாடி மோரோ அல்லது மோஸ்ட்டோ போட முடியாது.
இந்த குரூப் ஆஃப் ஆட்வர்ப்ஸுக்கு கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அல்லது மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெல் அப்படின்றது ஒரு ஆட்வர்ப், அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பெட்டர், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பெஸ்ட். அதே போல் பேட்லி, வேர்ஸ், வேர்ஸ்ட், லிட்டில், லெஸ், லீஸ்ட், மச், மோர், மோஸ்ட், ஃபார், ஃபாதர், ஃபாதஸ்ட். அடுத்ததாக ஆட்வர்ப்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் பெரும்பாலானோருக்கு சந்தேகம் இருக்கிற ஒரு இடம் என்னதுன்னா பொசிஷன் ஆஃப் ஆட்வர்ப்ஸ். அதாவது இந்த ஆட்வர்ப்ஸை சென்டென்ஸில் எந்த இடத்துல போடணுன்ற சந்தேகம் தான் பெரும்பாலானோருக்கு இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். We can put adverbs at the front, in the middle or at the end of a clause. நம்ம ஆட்வர்ப்ஸை ஒரு கிளாஸோடைய பிகினிங்லேயே போடலாம், எண்டில் போடலாம், இல்லைன்னா நடுவில் கூட போடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சடன்லி ஐ ஃபெல்ட் அஃப்ரெய்ட் அப்படின்னா திடீர்னு எனக்குள்ள ஒரு பய உணர்வு தோன்றியது. இங்கே பாருங்கள், சடன்லின்றது ஃப்ரண்ட் பொசிஷனில் வந்திருக்கு. ஆப்பிள்ஸ் ஆல்வேஸ் டேஸ்ட் குட். ஆப்பிள்ஸ் எப்பயுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆல்வேஸ்ன்ற ஆட்வர்ப் இங்கே மிடில் பொசிஷனில் வந்திருக்கு. வை டு யூ ஈட் ஸோ ஃபாஸ்ட்? ஏன் அவ்வளோ வேகமாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஃபாஸ்ட்ன்ற ஆட்வர்ப் சென்டென்ஸோட கடைசியில் வந்திருக்கு. ஓகே, ஃப்ரண்ட் பொசிஷன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் முன்னாடியே ஆட்வர்பை போட்டுடலாம், ஈஸி தான். எண்ட் பொசிஷன்னா ஒரு சென்டென்ஸில் எண்டில் ஆட்வர்பை போட்டுடலாம், ஈஸி தான். ஆனால் இந்த மிடில் பொசிஷன்ன்றது என்னது? ஏன்னா ஒரு சென்டென்ஸில் 5 வார்த்தை இருக்கலாம், 6 வார்த்தை இருக்கலாம், 7 வார்த்தை இருக்கலாம், 8 வார்த்தை இருக்கலாம். இதில் எந்த நடுவில் போய் கொண்டு போயிட்டு இந்த ஆட்வர்பை போடுறது? அப்போ இந்த மிடில் பொசிஷன் அப்படின்றது என்னது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். The mid position is between the subject and the main verb. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் மிட் பொசிஷன் அப்படின்னா என்னதுன்னா சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் உள்ள இடம் தான் மிட் பொசிஷன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஆல்வேஸ் கம் ஆன் டைம் ஃபார் ஒர்க். நான் எப்பொழுதுமே வேலைக்கு நேரத்துக்கு வந்துடுவேன். ஐ யூஸ்வலி வென்ட் டு ஸ்கூல் ஆன் ஃபுட். நான் வழக்கமாக ஸ்கூலுக்கு நடந்து தான் போனேன். இங்கே பாருங்கள், மேலே உள்ள சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, கீழே உள்ள சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஆல்வேஸ்ன்றது ஒரு ஆட்வர்ப், ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கும் கம்ன்ற மெயின் வேர்புக்கு நடுவில் வந்திருக்கு பாருங்கள். யூஸ்வலி அப்படின்றது ஒரு ஆட்வர்ப், ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கும் வென்ட்ன்ற வேர்புக்கும் நடுவில் வந்திருக்கு பாருங்கள். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் வேர்புக்கு நடுவில் உள்ள இடம் தான் மிட் பொசிஷன். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்னென்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் ஓகேங்க சார், இங்கே சப்ஜெக்ட் வரும், மெயின் வேர்பு ஒன்று தான் வரும், ஓகே. ஆனால் மற்ற டென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் வரும். அதுவும் குறிப்பாக சில டென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2க்கு மேற்பட்ட ஆக்சிலரி வேர்ப்ஸ் வரும், மாடல் வேர்ப்ஸ்லாம் வரும். அங்கே எதுங்க சார் மிட் பொசிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, where there are auxiliary verbs or modal verbs in the sentences, then the mid position means after the first auxiliary verb or after a model verb. அதாவது ஒரு சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருந்தாவோ அல்லது மாடல் வேர்ப்ஸ் இருந்தாவோ அங்கே எது மிட் பொசிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிலரிக்கு பக்கத்தில் போடணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்ததாக ஆட்வர்ப்ஸ் போடணும். மாடல் வேர்ப்ஸில் இருந்துச்சுன்னா மாடல் வேர்புக்கு அடுத்ததாக ஆட்வர்ப்ஸை போடணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு we have just booked our tickets. நாங்கள் எங்களுடைய டிக்கெட்ஸை இப்போ தான் புக் பண்ணோம். இங்கே பாருங்கள், வின்றது சப்ஜெக்ட், ஹேவ்ன்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப், புக்டுன்றது தான் மெயின் வேர்ப். இங்கே ஹேவ்ன்ற ஒரே ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஜஸ்ட்ன்ற ஆட்வர்பை நம்ம போட்டிருக்கோம். ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் ரெஸ்பெக்டட். இங்கே பாருங்கள், ஐன்றது சப்ஜெக்ட், ஹேவ்ன்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப், பீன்ன்றது ரெண்டாவது ஆக்சிலரி வேர்புங்க, ரெஸ்பெக்டட்ன்றது தான் மெயின் வேர்ப். இங்கே பாருங்கள், ஹேவ் பீன் 2 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஹேவுக்கு அடுத்ததாக ஆல்வேஸ்ன்றதை போட்டிருக்கோம். ஏன்னா ரூல் என்னது, ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்ததாக ஆட்வர்பை போடணுன்றது தான் ரூல். அடுத்தது பாருங்கள், யூ கேன் நெவர் ப்ரெடிக்ட் யுவர் ஃபியூச்சர். இங்கே யூன்றது சப்ஜெக்ட், கேன் அப்படின்றது ஒரு மாடல் வேர்ப், ப்ரெடிக்ட்ன்றது மெயின் வேர்ப். அப்போ கேன்ன்ற மாடல் வேர்புக்கு அடுத்ததான் நெவர்ன்ற ஆட்வர்பு நம்ம போட்டிருக்கோம். ஷி வில் ஆல்வேஸ் கோ பை பஸ். அவன் எப்பொழுதும் பஸ்ஸில் தான் போவான். ஷீன்றது சப்ஜெக்ட், வில்ன்றது மாடல் வேர்ப். இந்த மாடல் வேர்புக்கு அடுத்ததாக நம்ம ஆல்வேஸ்ன்ற ஆட்வர்பை போட்டிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த சந்தேகம் என்னதுன்னா, பி வேர்ப்ஸ் மெயின் வேர்ப்ஸாக வந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த இடத்துல மிட் பொசிஷன்ன்றது என்னதுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க.
இப்போ பி ஃபார்ம்ஸ்லாம் வந்து மெயின் வேர்ப்ஸாக ஒரு சென்டென்ஸில் வந்திருக்கு அப்படின்னா அங்கே பி வேர்ப்ஸ்க்கு அடுத்ததாக ஆக்சிலரி வேர்ப்ஸை போடணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஷீ இஸ் ஆல்வேஸ் லேட் ஃபார் எவ்ரி திங். அவள் எப்போவுமே எல்லாத்துக்கும் லேட்டாக தான் வருவாள். இங்கே பாருங்கள், ஷீன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது ஒரு பி வேர்ப். இங்கே இஸ்ன்றது மட்டும்தான் ஒரே வேர்பு தான் இருக்குது, மெயின் வேர்ப். அதுக்கு அடுத்ததாக ஆல்வேஸ்ன்ற ஆட் வேர்பை போட்டிருக்கோம் பாருங்கள். அதே போல் யூ ஆர் ப்ராபப்ளி ரைட், அநேகமாக நீ சொல்கிறது சரி. இந்த இடத்துல யூன்றது சப்ஜெக்ட், ஆர்ன்றது இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு வேர்ப், அது ஒரு பி வேர்ப். அதுக்கு அடுத்ததாக ப்ராபப்ளி அப்படின்ற ஒரு ஆட் வேர்பை போட்டிருக்கோம் பாருங்கள். இது போல் பி வேர்ப்ஸ் ஒரு சென்டென்ஸில் மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல பி வேர்ப்ஸ்க்கு அடுத்ததாக ஆட் வேர்ப்ஸ் போடணும். இது எல்லாமே ஓகேங்க சார், இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸு, இப்போ எங்களுக்கு தெரியும் எங்கே ஆட் வேர்ப்ஸ் போடணுன்ட்டு. ஆனால் கொஸ்டின்ஸில் எதுங்க சார் மிட் பொசிஷன் அப்படின்னு கேட்பீங்க. இன் கொஸ்டின்ஸ் மிட் பொசிஷன் மீன்ஸ் ஆஃப்டர் த சப்ஜெக்ட். கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக உள்ள இடம் தான் மிட் பொசிஷன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, டு யூ எவர் திங்க் அபவுட் லிவிங் தேர்? அங்கே வசிப்பது பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், யூன்ற சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக எவர்ன்ற ஆட் வேர்பு வந்திருக்கு. ஹவு டு யூ யூஸ்வலி கோ டு ஒர்க்? நீங்கள் வழக்கமாக ஒர்க்குக்கு எப்படி போவீங்க? இங்கே பாருங்கள், யூன்ற சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக யூஸ்வலின்ற ஒரு ஆட் வேர்பு வந்திருக்கு. ஸோ கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா மிட் பொசிஷன் அப்படின்றது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த உள்ள இடம். அடுத்ததாக ஆட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் ஒரு சென்டென்ஸில் எந்த பொசிஷனில் வரும் அப்படின்னு பார்க்கலாம். Adverbs of manner usually come after the verb. Adverbs of manner பார்த்தீங்கன்னா வழக்கமாக வேர்புக்கு அடுத்ததாக வரும். இது வந்து வழக்கமாக வேர்புக்கு அடுத்ததாக வரும் அப்படின்னு சொல்கிறேனே தவிர வேர்புக்கு அடுத்ததாக மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லலை. தாரணி டான்ஸ்டு பியூட்டிஃபுல்லி. தாரணி அழகாக டான்ஸ் ஆடினாங்க. நிவேதா சாங் ஸ்வீட்லி. நிவேதா இனிமையாக பாடினாங்க. இப்போ இங்கே பாருங்கள், டான்ஸ்ட் சாங்ன்ற வேர்புக்கு அடுத்ததாக பியூட்டிஃபுல்லி ஸ்வீட்லின்ற adverbs of manner வந்திருக்கு. If there is an object of the verb, then we place adverbs after the object. ஓகே, ஒரு வேர்புக்கு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக தான் நம்ம adverbs-ஐ போடணும். Do not put an adverb between verb and object. அதாவது வேர்புக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ஆட்வேர்பு போடக்கூடாது. மாறாக ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக தான் ஆட்வேர்பு போடணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நவாஸ் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். நவாஸ் ஆங்கிலம் நன்றாக பேசுகிறார். இங்கே பாருங்கள், நவாஸ்ன்றது சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸ்ன்றது வேர்ப், இங்கிலீஷ்ன்றது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக தான் வெல்ன்ற ஆட்வேர்பை போடணும். மாறாக நவாஸ் ஸ்பீக்ஸ் வெல் இங்கிலீஷ் அப்படின்ட்டு வெல்ன்ற ஆட்வேர்பை ஸ்பீக் என்ற வேர்புக்கும் இங்கிலீஷ்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் போடக்கூடாது, அது தப்பு. அதே ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் என்ன பண்ணலான்னா ஆட்வேர்பை நம்ம வேர்புக்கு முன்னாடியே போடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஷி கேர்ஃபுல்லி கலெக்டட் ஆல் த பிட்ஸ் ஆஃப் broken glass. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஆல் த பிட்ஸ் ஆஃப் broken glassன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், கலெக்டட்ன்ற வேர்புக்கு முன்னாடியே கேர்ஃபுல்லின்ற ஆட்வேர்பை நம்ம போட்டுட்டோம். அடுத்ததாக adverbs of place. Adverbs of place often go in end position. Adverbs of place வந்து வழக்கமாக end பொசிஷனில் தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, பவுலின் went away, I've seen him somewhere. பவுலின் வெளியில் போயிட்டாங்க, அவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், அவே சம்வேர் என்ற adverbs of place பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் எண்டில் வருது. இஃப் தேர் இஸ் நோ ஆப்ஜெக்ட், தீஸ் adverbs ஆர் யூஸ்வலி பிளேஸ்ட் ஆஃப்டர் த verb. சப்போஸ் ஒரு சென்டென்ஸில் வேர்புக்கு ஆப்ஜெக்ட் கிடையாதுன்னா இந்த adverbsலாம் நம்ம வேர்புக்கு அடுத்ததாகவே போடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, பிரிட்டோ லிவ்ஸ் அப்ராட். பிரிட்டோ வெளிநாட்டில் வசிக்கிறார். இங்கே பிரிட்டோன்றது சப்ஜெக்ட், லிவ்ஸ்ன்றது வேர்ப். வேர்புக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது, அதனால் அப்ராட்ன்ற ஆட்வேர்பை நம்ம வேர்புக்கு அடுத்ததாக அப்படியே போட்டுட்டோம். அதே போல் தான் சவிதா இஸ் டவுன் ஸ்டேர்ஸ். சவிதா கீழ் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ சவிதா அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது வேர்ப். இந்த வேர்புக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது, அதனால் டவுன் ஸ்டேர்ஸ்ன்றதை வேர்புக்கு அடுத்ததாக போட்டுட்டோம். பட் இஃப் தேர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த வேர்ப், தென் தே கம் ஆஃப்டர் தி ஆப்ஜெக்ட். சப்போஸ் வேர்புக்கு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆட்வேர்ப்ஸ் எல்லாமே எங்கே வரும், அதாவது இந்த பிளேஸ் ஆட்வேர்ப்ஸ்லாம் எங்கே வரும்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டுங்க பாருங்கள், ஷி சென்ட் ஹிம் அவே. அவள் அவனை வெளியே அனுப்பினாள்.
இங்கே பாருங்கள் சென்ட்ன்றது வேர்ப், இந்த வேர்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஹிம்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக தான் நம்ம அவேன்ற ஆட்வேர்பை போட்டிருக்கோம் பாருங்கள். அதே போல் தான் ஐ லுக்ட் ஃபார் இட் எவ்ரிவேர், நான் அதை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். இந்த இடத்துல லுக்ட் ஃபார் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப், இட்ன்றது தான் ஆப்ஜெக்ட், அதுக்கு அடுத்ததாக தான் எவ்ரிவேர் என்ற ஒரு பிளேஸ் ஆட்வேர்பை நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஒரு சென்டென்ஸில் நம்ம 2 பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எந்த பிளேஸை முதல்ல மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். அ ஸ்மாலர் பிளேஸ் யூஸ்வலி கம்ஸ் பிஃபோர் அ லார்ஜர் ஒன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சின்ன இடத்த முதல்ல போட்டு பெரிய இடத்த பின்னாடி போடணும். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பெரிய இடத்த முன்னாடி போட்டுட்டு சின்ன இடத்த பின்னாடி போடுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் வசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்தியா, அதுலேருந்து தமிழ்நாடு, அதுக்கு பிறகு சென்னை அப்படின்ட்டு பெரிய இடத்த முதல்ல சொல்லிவிட்டு சின்ன இடத்த பின்னாடி சொல்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது, சின்ன இடத்த முதல்ல சொல்லிவிட்டு பெரிய இடத்த பின்னாடி சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு they live in a bungalow near Trichy அப்படின்னா அவர் திருச்சிக்கு அருகில் ஒரு பங்களாவில் வசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல in a bungalow சின்ன இடம், நியர் Trichy அப்படின்றது பெரிய இடம். Adverbs of time. Adverbs of time often go in end position. ஸோ adverbs of time பார்த்தீங்கன்னா adverbs of place போலியே வழக்கமாக end பொசிஷனில் தான் போகும். Did you see him yesterday? நேற்று அவரை நீ பார்த்தியா? I met சுந்தரமூர்த்தி last night. நேற்று இரவு நான் சுந்தரமூர்த்தியை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா yesterday, last night போன்ற adverbs of time சென்டென்ஸில் எண்டில் வந்திருக்கு பாருங்கள். They can also go in front position. The adverbs of time ஃப்ரண்ட் பொசிஷன்லேயும் போகலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ காட் 2 meetings tomorrow. நாளைக்கு எனக்கு 2 மீட்டிங் இருக்குது. அண்ட் ஆன் Thursday ஐ ஹவ் டு கோ டு ட்ரிச்சி. Thursday அன்னைக்கு நான் ட்ரிச்சிக்கு போகணும். இங்கே பாருங்கள் செகண்ட் சென்டென்ஸில் ஆன் Thursdayன்ற ஒரு டைம் அட்வர்பியல் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் முன்னாடியே வந்திருக்கு பாருங்கள். சம் ஷார்ட் adverbs of time கேன் கோ இன் மிட் பொசிஷன். சில ஷார்ட்டான adverbs of time பார்த்தீங்கன்னா மிட் பொசிஷன்லேயும் வரும். இந்த ஆட்வேர்ப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ், தென், ஜஸ்ட், ரீசெண்ட்லி, சூன், அட் ஒன்ஸ், இமீடியட்லி, ஃபைனலி, சின்ஸ், ஆல்ரெடி, ஸ்டில் அண்ட் நோ லாங்கர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் மை ப்ராஜெக்ட். நான் என்னோடய ப்ராஜெக்டை ஏற்கனவே முடிச்சிட்டேன். ஐ நோ லாங்கர் ஒர்க் ஃபார் இன்ஃபோசிஸ். நான் இன்ஃபோசிஸ்க்கு இப்போ வேலை செய்யலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போல்லாம் வேலை செய்யலை. ஹி ஸ்டில் லிவ்ஸ் இன் ட்ரிச்சி. அவர் இன்னும் ட்ரிச்சியில் வசிக்கிறார். ஐ ஜஸ்ட் சீன் கிருஷ்ணன். நான் கிருஷ்ணனை இப்போ தான் பார்த்தேன். வில் சூன் பி ஹோம். நாங்கள் வீட்டில் சீக்கிரமாக இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி, நோ லாங்கர், ஸ்டில், ஜஸ்ட், சூன்ன்ற ஆட்வர்ப்ஸ்லாம் நம்ம சென்டென்ஸில் மிட் பொசிஷனில் பயன்படுத்தியிருக்கிறோம். சம் அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைம் ஆர் யூஸ்வலி பிளேஸ்ட் இன் த ஃப்ரண்ட் பொசிஷன் ஆர் எண்ட் பொசிஷன். சில adverbs of timeலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பொசிஷன்லேயோ அல்லது எண்ட் பொசிஷன்லேயோ தான் போடுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆஃப்டர்வர்ட்ஸ், ஹியர் ஆஃப்டர், தேர் ஆஃப்டர், இவென்ச்சுவலி, லேட்லி, நவ், ரீசெண்ட்லி, சூன், தென், டுடே, டுமாரோ, அட் ஒன்ஸ், சின்ஸ் தென், எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ்வலாக ஃப்ரண்ட் பொசிஷன்லேயோ அல்லது எண்ட் பொசிஷன்லேயோ தான் போடுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவர் சமீபத்தில் வந்தார் அப்படின்றத இங்கிலீஷில் ரீசெண்ட்லி ஹி கேம் அப்படின்னு சொல்லலாம், ஹி கேம் ரீசெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம் அப்படின்றத தென் வி வெண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம், வி வெண்ட் ஹோம் தென் அப்படின்னு சொல்லலாம். எண்ட் பொசிஷன் இஸ் யூஷுவல் வித் இம்பரேட்டிவ்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் ஆட்வர்ப்ஸ் ஆஃப் டைமை நம்ம வந்து வழக்கமாகவே எண்ட் பொசிஷனில் தான் போடுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரைட் டுடே, இன்றைக்கி எழுது, கால் மீ லேட்டர், அப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல் பிஃபோர், ஏர்லி, இமீடியட்லி, லேட்ன்ற ஆட்வர்ப்ஸ்லாம் நம்ம சென்டென்ஸில் எண்ட் பொசிஷனில் தான் போடுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் பிஃபோர். இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே இல்லை. தே அரைவ்ட் ஏர்லி. அவங்க சீக்கிரமாக வந்தாங்க. ஐ வில் கோ இமீடியட்லி. நான் உடனே போகிறேன். ஹி கேம் லேட். அவர் தாமதமாக வந்தார். அடுத்ததாக எட். எட்டுன்றதும் ஒரு ஆட்வர்ப் ஆஃப் டைம் தான். எட் யூஸ்வலி கம்ஸ் இன் தி எண்ட் பொசிஷன். ஸோ எட்டுன்றது யூஸ்வலாக எண்ட் பொசிஷனில் தான் வரும். ஐ எம் ஹங்க்ரி. இஸ் த டின்னர் ரெடி எட்? பசியாக இருக்கிறேன், டின்னர் வந்து ரெடி ஆச்சா? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட் எட்? ப்ராஜெக்டை நீங்கள் முடிச்சிட்டிங்களா? ஐ ஹாவன்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் எட்.
நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஷி ஹேசன்ட் காட் அப் எட், அவள் இன்னும் எழுந்திருக்கல. இங்கே பாருங்கள், எட்டுன்ற adverb சென்டென்ஸில் எண்ட் பொசிஷனில் வந்திருக்கு பாருங்கள். We can use yet also in mid position, but it is a little formal. நம்ம வந்து எட்டுன்றதை நம்ம மிடில் பொசிஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, we have not yet reached the spot. நாங்கள் அந்த இடத்த இன்னும் ரீச் பண்ணல, அந்த ஸ்பாட்டை நாங்கள் இன்னும் ரீச் பண்ணல. they have not yet finished the work. அவங்க இன்னும் வேலையை முடிக்கல. இது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும், அவ்வளோதான். still goes in mid position. still மிட் பொசிஷனில் வரும். still is placed after the verb be. ஒரு சென்டென்ஸில் be verbs வந்துச்சுன்னா be verbுக்கு அடுத்ததாக still வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, she is still in bed, we are still tired. இங்கே பாருங்கள், isன்றது ஒரு be verb, arன்றது be verb. இது ரெண்டு வேர்புக்கும் அடுத்ததாக தான் still வந்திருக்கு. but still is placed before other verbs. மற்ற மெயின் வேர்ப்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி still வரும். அதாவது ஸ்டில்ன்றது பி வேர்ப்ஸுக்கு அடுத்ததாக வரும், ஆனால் மற்ற மெயின் வேர்ப்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த வேர்ப்ஸுக்கு முன்னாடி ஸ்டில் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஷி ஸ்டில் ஹேஸ் த வாட்ச், அவள் இன்னும் அந்த வாட்சை வச்சுருக்கிறாள். ஹி ஸ்டில் லவ்ஸ் யூ, அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். இங்கே பாருங்கள், ஹேஸ் லவ்ஸ் அப்படின்ற மெயின் வேர்புக்கு முன்னாடியே ஸ்டில் என்ற adverb வந்திருக்கு. இன் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்டில் கம்ஸ் ஆஃப்டர் த சப்ஜெக்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, த சைல்ட் ஸ்டில் ஹேசன்ட் லேர்ன் டு ரீட், அந்த குழந்தை இன்னும் வாசிக்க கற்றுக்கல. ஹி ஸ்டில் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட், அவருக்கு இன்னும் அது புரியல. இங்கே பாருங்கள், த சைல்டுன்ற சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக ஸ்டில் அப்படி வந்திருக்கு. ஹீ என்ற சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக ஸ்டில் என்ற adverb வந்திருக்கு. இது ரெண்டுமே நெகட்டிவ் சென்டென்சஸ். ஜஸ்ட், ஆல்ரெடி, நோ லாங்கர், இந்த adverbs எல்லாமே வழக்கமாகவே மிடில் பொசிஷனில் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, they have just arrived, அவங்க இப்போ தான் வந்து சேர்ந்தாங்க. I already had breakfast, நான் பிரேக்ஃபாஸ்ட் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். he no longer works here, அவர் இப்போ இங்கே வேலை செய்யலை. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவர் இப்போ வேலை செய்யலை. they are no longer friends, அவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இல்லை. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க, ஆனால் இப்போல்லாம் இல்லை. any more and any longer, they go in end position. any moreும் any longer-உம் end positionல வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, he doesn't work here anymore, we are not friends anymore, I am not going to wait any longer. இங்கே பாருங்கள், any more, any longer சென்டென்ஸில் end positionல வந்திருக்கு. the last one, adverbs of frequency. An adverb of frequency usually goes in mid position. adverbs of frequency வழக்கமாக மிட் பொசிஷனில் தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, த பஸ் யூஸ்வலி ஸ்டாப்ஸ் ஹியர், பஸ் வழக்கமாக இங்கே நிற்கும். ஐ கேன் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஐ ஆல்வேஸ் கோ டு ஒர்க் பை ட்ரெயின், நான் வேலைக்கு எப்பொழுதும் ட்ரெயினில் தான் போவேன். ஐ ஆஃபன் கெட் அப் இன் த நைட், நான் இரவில் அடிக்கடி எழுந்திருப்பேன். ஹாவ் யூ எவர் ரிடன் அ பைக், நீ எப்போதாவது பைக் ஓட்டியிருக்கியா? ஐ ரேர்லி ப்ளே கார்ட்ஸ், நான் எப்பயாவது தான் நான் வந்து கார்ட்ஸ் விளையாடுவேன், மற்றபடி நான் விளையாடுறது ரேர் அப்படின்னு அர்த்தம். இதுபோல் பெரும்பாலும் adverbs of frequency பார்த்திங்கன்னா மிடில் பொசிஷனில் தான் வரும். ஆனால் நார்மலி, ஜென்ரலி, யூஸ்வலி, ஃப்ரீக்வெண்ட்லி, சம்டைம்ஸ், அக்கேஷ்னலி போன்ற adverbs of frequency ஃப்ரண்ட் பொசிஷன்லேயும் வரும் அல்லது எண்ட் பொசிஷன்லேயும் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நார்மலி ஐ டிப் டாக்ஸி டிரைவர்ஸ், மை சிஸ்டர் கம்ஸ் டு see me sometimes, I see him in the park occasionally. எவ்ரி, மோஸ்ட், சம்ன்ற எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு வர இந்த adverbs of frequencyலாம் எண்ட் பொசிஷன்லேயோ அல்லது ஃப்ரண்ட் பொசிஷன்லேயோ வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, எவ்ரி சம்மர் we all go sailing together, the dog has to have a walk every day, the postman calls most days, some evenings we don't have the television on at all. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி சம்மர், எவ்ரி டே, மோஸ்ட் டேஸ், சம் ஈவினிங்ஸ் போன்ற adverbs of frequency நம்ம ஃப்ரண்ட் பொசிஷன்லேயும் பயன்படுத்தலாம் அல்லது எண்ட் பொசிஷன்லேயும் பயன்படுத்தலாம். இந்த லெசனோட கடைசி ரூல் பார்க்கலாம். தி adverbs டெய்லி, வீக்லி, மந்த்லி எக்ஸெட்ரா go in end position. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, are you paid weekly or monthly?
உங்களுக்கு வாரம் சம்பளம் தராங்களா அல்லது மாதம் சம்பளம் தராங்களா? தட்ஸ் ஆல் ஃபார் நவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.